காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வாரமாக நான் வீடியோஸ் எதுவும் போடலை, உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் போடலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோ கொடுக்கணும், டெலிவரிக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ கொடுத்துட்டேன்னா அப்பாடா எனக்கு ஒரு லாங் வீடியோ கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். எனக்கு நிஜமாக டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு டைம் இருக்குமா, நிஜமாக வீடியோஸ் ஷார்ட்ஸ் கம்பல்சரி வந்துடும், ஏன்னா பாப்பா பிறக்கிறதுக்கெலாம் இது. ஆனால் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ கொடுக்க முடியாது டெலிவரிக்கு அப்புறம், கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஊருக்கு சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணேன், சென்னைக்கு வந்த பிறகு என்னென்ன பண்ணேன் அப்படின்றத ஃபுல் ஒரு வாரம் எல்லா கிளிப்பிங்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வீடியோவில் லாங் வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு அமேசானில் என்னென்ன நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். அப்படி நம்ம சேனலில் ஷாப்பிங் பண்ண, அதாவது ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு தேவையான ஷாப்பிங் ப்ளாகும் நான் போட்டிருக்கேன். அது இன்னொரு வீடியோவில் குழந்தை குட்டி குழந்தைக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் நம்ம சேனலில் தான் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பா கிட்ட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைச்சிக்கிட்டேன், பச்சரிசி புழுங்கரிசி கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி அதுக்கப்புறம் அதையும் பேக் பண்ணிட்டேன். டெலிவரி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறதுனால அரிசி ரொம்ப தேவைப்படும். ஏன்னா எப்போ நான் ஆற்காட்டுக்கு போகணும் எனக்கும் தெரியாது. ஏன்னா டெலிவரி நம்ம இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கேயே சென்னையில் 2 குழந்தையும் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து கிருத்திக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, அவனோட ஸ்டடீஸ் பார்க்கணும். நான் காலையில் போயிட்டானா பார்த்திங்கன்னா அந்த டைம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அந்த டைமில் வேணால் கூட குட்டி பாப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஆனால் போக போக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே நம்ம இப்போ டிசைட் பண்ண முடியாது. எனக்கு ஜூன் 16 எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னன்றதை நான் போக போக வீடியோவில் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ ஃபைனலாக பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் தான் போகிறோம், நிறைய சாமான் இருக்குது. அதனால் காரில் எல்லாத்தையும் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு காரில் தான் போகிறோம், வாடகை கார் தான். ஜூன் மாதம் தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்கூல் ஓப்பனாக இருக்குது. ஆனால் நான் மே மாதமே கிளம்பிட்டேன். அந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மே 4 ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கேனிங் தான் கொடுத்தாங்க. பாப்பா தலை திரும்பியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம், எப்போ டெலிவரின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலான்னாங்க. ஆனால் திடீர்னு டாக்டர் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது மே மாதத்துக்கு 33 வீக்ஸ், அதாவது 8 மாதம் இருக்கேன். 8 மாதத்துக்கு தேவையான மட்டும் செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 25, அதாவது மே 25 எனக்கு ஸ்கேனிங் இருக்குது. லாஸ்ட்டு ஸ்கேனிங் 9th மந்த் ஸ்கேனிங். ஸோ அதுதான் எனக்கு இப்போது ஒரு ட்விஸ்ட் அமைஞ்சிருக்கு. அது என்ன சொல்கிறதுனா, இப்போது கரெக்டாக நான் எக்ஸாக்டாக இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 34 வீக்ஸில் இருக்கேன். அதாவது ஹாஸ்பிட்டல் பேக்கு பேக் பண்ணுற கரெக்டான டைமிங்கில் இருக்கேன். இன்னொரு விஷயம், எனக்கு மே 25 ஸ்கேனிங் இருக்குது. அந்த ஸ்கேனிங்கில் தான் தெரிய போகுது நம்மளுக்கு சி செக்ஷனாக நார்மலாக அப்படின்றது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு பார்த்திங்கன்னா மேல் வயிறு, அதனால் நான் ஒரு டவுட்டில் டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு மேல் வயிறாக இருக்குது, பாப்பா எதனா ப்ராப்ளம் இருக்கா, ஏன் கீழே இன்னும் வரல, தலை திரும்பலை, எனக்கு இன்னும் ப்ரீச்சுன்னு சொல்லுவாங்க அதை, பாப்பா இன்னும் மேலேயே இருக்காங்க கீழே வரல அப்படின்றது ஒரு ப்ரீச்சுன்னு சொல்லுவாங்க. அது செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தை நல்லா தான் இருக்குது. ஸ்கேனிங்லாம் பண்ணிட்டாங்க, எனக்கும் செக் பண்ணிட்டாங்க, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் மேலே தான் இருக்காங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ப்ரீச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கிருத்திக்கும் ப்ரீச்சாக தான் இருந்தால் லாஸ்ட்டில் சி செக்ஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் இந்த பாப்பாவுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் பாப்பா தலை திரும்புதா, பாப்பா கரெக்டாக பொசிஷனுக்கு வந்துருச்சா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி 25ஆம் தேதி ஸ்கேனிங்கில் பாப்பா தலை திரும்பி இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் ட்ரை பண்ணலாம், அதாவது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா,
பாப்பா தலை திரும்ப முடியலன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஜூன் 16ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கிட்ட ஒரு ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணி சி செக்ஷன் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நம்ம 16ன்னு நினச்சோம், அதுக்கு முன்னாடி அதாவது ஜூன் 5ஆம் தேதியே வந்து ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடியும் ஆகலாம், இல்லை அதுக்கப்புறமும் ஆகலாம், என்னன்னு நம்மளால் இப்போ சொல்லவே முடியாது. ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே தான் நம்மளோட ஸ்கேனிங் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி May 4 அன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணேன். அன்றைக்கி தான் எலெக்ஷன் டே. ஸோ எல்லோரும் எலெக்ஷன் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருப்பீங்க, யார் வரணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை ஃபுல்லாக ஒரே பேச்சு, அந்த எலெக்ஷன் பேச்சு தான். அதுதான் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த எலெக்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர், ஸ்டாஃப்ஸு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து அந்த எலெக்ஷன் பற்றி, அதாவது அந்த டாக்டரோட ஃபேமிலி மெம்பரே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா, இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா, திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தியா அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது, இந்த அளவுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. ஸோ ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி செக்கப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் வந்து நான் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது வந்து இந்த மாதம் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 6000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தாலும் நான் அதாவது அதிகமாக வேணும், எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத காரணத்துக்காக, அதாவது சொன்ன மாதிரி 25ஆம் தேதி வந்து எனக்கு ஸ்கேனிங் நடக்குது. அந்த ஸ்கேனிங்கில் பாப்பா வந்து தலை திரும்பிடுச்சுன்னா நார்மல் 16ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் பாப்பா வந்து மேலே தான் இருக்குது, இன்னும் தலை திரும்பலை அப்படின்னா எப்போ வேணால் ஆப்ரேஷன் டேட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளால் யூகிக்கவே முடியாது. 25ஆம் தேதிக்கு மேலே எப்போ வேணால் வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து 2 மாதத்துக்கு, அதாவது இந்த மாதம் மே மாதமோ ஜூன் மாதத்துக்கோ தேவைப்படுற மாதிரி நான் மளிகை சாமான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சமைக்க போகிறதில்ல, மாமியார் அம்மா தான் வரப்போகிறாங்க. ஸோ 2 பேரும் மாற்றி சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன் வந்து வேணும். அதேமாரி அரிசி மூட்டை ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிட்டேன். மாமா, மாமியார், அப்பா, அம்மா இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பார்க்கறதுக்குலாம் வருவாங்க. நான் ஆற்காடு போவேனான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் சென்னைக்கு வரதா இருந்தால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே இந்த மாதம் 6000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு, வாங்கி வச்சுக்கிட்டேன். அதேமாரி காய்கறியும் தேவைப்படுற அளவுக்கு இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுட்டேன், காய்கறி மட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக இப்போ நான் பண்ணுறது வந்து 34th வீக் வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது செக்கப்புக்கு. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து டாக்டர் என்ன சொன்னாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கணும், எந்த பொருள் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமேசானில் பாப்பாவுக்கு ஹிமாலயா ப்ராடக்ட் தான், கிருத்திக்கு ஹிமாலயா ப்ராடக்ட் தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 7 வயசு வரைக்கும் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு அதனால் அதை ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப், எலக்ட்ரிக் பம்ப் இது. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பால் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால எமர்ஜென்சிக்கு இந்த பிரெஸ்ட் பம்ப் வாங்கியிருக்கேன். இது ஒரு 1500 இருக்கும், அமேசானில் தான் வாங்கினேன். அதே மாதிரி அந்த சோப்புலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300 rupees சம்திங் இருக்கும். ஸோ என்னால் வந்து டேரெக்டாக போய் சில பொருள் வாங்க முடியாதெல்லாம் அமேசானில் போட்டு வாங்கிட்டேன். அடுத்ததான் நியூ பார்ன் வந்து டைப்பர் வாங்கிக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரை ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் நான் வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து எனக்காக ஒரு பேண்டிஸ், அதாவது நம்மளுக்கே தெரியும் டெலிவரி டைமில் எவ்வளோ பிளட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு. சி செக்ஷனாக இருந்தால் இன்னும் கஷ்டம் ரொம்ப. அதனால் வந்து 2 பேக்கெட் அது வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்னொன்று மெயினாக ஒன்று நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த அகரோ எலக்ட்ரிக் ஃபேன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்குது. நான் வாங்கின அமேசான் ரேட் வந்து 1600. ஏன்னா கிருத்திக்கு வந்து இருக்கும்போது நான் காற்று வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வரப்போகிறது மழை காலமாக இருக்கலாம், வெயில் காலமாக இருக்கலாம். ஏன்னா ஜூலை வரைக்கும் ஒரு வெயில் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை காலம் இருக்கும், கரண்ட் அடிக்கடி ஆஃப் பண்ணுவான். குட்டி குழந்தைய வச்சுன்னு நம்ம வந்து அங்கிக்கும் அப்படி நடக்க தேவையில்ல. ஒன்று எமர்ஜென்சி லைட்டும் இருக்குது, ஃபேனும் இருக்குது. உண்மையிலே நான் ஒரு வாரமாக இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அகரோ பிராண்டை.
உண்மையில் சூப்பராக இருக்குது. நல்லா காற்று வருது. நார்மல் ஃபேன் மாதிரியே வருது. ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா தொடர்ந்து வருது. லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுறேன். குழந்தை துணியை வந்து துவைச்சிடணும். நம்மளோட லிக்விட்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தனியாக லிக்விட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு வீடியோஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும்.